வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அது குரு வந்து பார்த்தீங்கன்னா 6ல் இருக்கும்போது 4ஆம் தேதி 6ல் இருக்கும்போது நிறைய விஷயங்கள், அதாவது சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், ஒரு லோன் போட்டு ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. பட் இருந்தாலும் வந்து குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத ஒரு எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அகலக்கால் வைக்கிறது, பெரிய லோன்ஸ் வாங்குறதுலாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தாயருடைய வந்து கொஞ்சம் வந்து நிறைய வாக்குவாதங்களோ இல்லை தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் வந்து கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது நிறைய சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது நிலபுலன்கள், வண்டி வாகன விற்பனையினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள் ஏடாவிடமாக பேசுகிறது, சின்ன அவமானங்கள் குழந்தைகளாக ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு. பட் இருந்தாலும் சுக்கிரன் வந்து இப்போது அது வந்து திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது தேவையில்லாத மன உளைச்சலையோ டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயம் அலைச்சல்கள் இருக்கும். ஸோ பார்ட்னர்ஸுக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு கான்ஃப்ளிக், கொஞ்சம் விரயங்களை ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5, 6 ஸோ இந்த காலகட்டங்களில் போகும். அப்போ வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமான திங்கள் செவ்வாயில். அதுவும் புதன் வியாழனில் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக மன உளைச்சல் கொடுக்கும். வேலை சம்மந்தமான விஷயம் வீக்கெண்டில் வந்து வெள்ளி சனியில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதினும் போதே அந்த ஒரு காலகட்டங்களில் மட்டும்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ல் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் அது வந்து ஒரு 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு ப்ராப்ளம்ஸு, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் ஜாகிரதையான வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்ன மன உளைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாம் 11ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல வருமானம், நல்ல ஏற்றங்கள், வேலையில் நல்ல மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து 8ஆம் அதிபதி சார்லும் கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதர சார்ந்த விஷயம் ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா? அவங்க ஏதாச்சும் லொல்லு பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ என்னை பற்றி நல்ல ஒரு மாற்றங்கள் வரணும், ஒரு பிரார்த்தனை அவசியங்க. ஸோ இது வந்து பிரார்த்தனை ரொம்ப பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6ல் போகும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாகவும், மற்றபடி குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் கொடுத்தாலும் அது 8ஆம் அதிபதியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கின்ற காலகட்டங்கள். தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி. செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகள் மற்றும் அவருடைய செயல்பாடுகள் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதனால் நைட்டு தூக்கம் வராது. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குங்க. தனுசு லக்னமாக வந்து ராகு தசாபுத்தி. ராகு வந்து 4ல் இருந்து அது வந்து சனியுடைய சார்ந்த வீடு நிலபுலன்கள், விற்பனை சம்பந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாயோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அவங்க மன ரீதியான விஷயங்கள் நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கார். ஸோ 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுத்தாலும், அது லோன் போட்டு ஏதாவது வாங்கினாலும் அது இப்போதைக்கு வந்து சந்திரனுடைய திசையில் போகும்போது நிறைய மன உளைச்சலை கொடுக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. ஸோ தனுசு லக்னமாக வந்து சனி தசாபுத்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3லும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய அக்ரிமெண்ட், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கார். ஸோ அவர் வந்து 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 12ல் நிறைய விரயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கோ இல்லை மனைவி சார்ந்த விஷயங்கள் அதுக்காக கொஞ்சம் வந்து நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். மற்றபடி ஒன்றும் பெரியதில்லை. மற்றபடி தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி. கேது வந்து 10ல் இருக்காருங்க. 10ஆம் அதிபதி வந்து 11
9ஆம் அதிபதியோட தொடர்போடு இருந்து 12 இருக்கும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி சுக்கிரன் 6ஆம் அதிபதி வந்து 2 பெருத்த லாபங்கள் நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு பிரார்த்தனை விஷயமானது இறைவனை பிரார்த்தனை மூலம் அடுத்த லெவலில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து மாந்திரிகம் என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் நிறைய பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப எடிக்ட் ஆகிருக்காங்க. காரணம் என்னென்னா நிறைய சீரியல்ஸு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே மைண்டில் போட்டுக்கிட்டு எனக்கு காரியம் ஆகணும்னா இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இப்படி ஆகிடும்னு சொல்லி போகிறாங்க. ஸோ இது நல்லதா கெட்டதானா? கண்டிப்பாக கெட்டதுங்க. ஏன்னா வந்து இது வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து ஒருத்தனுடைய விதியை வந்து நீங்கள் வந்து ஏதோ ரூபத்தில் போய் உள்ளே அட்டாக் பண்ணி அவனுக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதோ இல்லை வேறு ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரவாதியை வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஆகுமானா இன்றைக்கி அந்த மாதிரி ஆட்கள் இல்லை. அது வேறு விஷயம். பியூராக வந்து இருக்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி. ஒரு 5% தான் பெரிய, மற்றவங்களாம் ஏமாத்துறாள் தான். ஸோ வேறு எனக்கு பர்ஃபெக்டாக தெரியும், எல்லாம் ஏமாத்துறாள் தான். உள்ளே மாட்டிங்கன்னா கிட்ட லட்சக்கணக்கில் ஆட்டையை போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு திருட்டுத்தனமான ஒரு பிளாக் மேஜிஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன சின்ன சித்து விலைகள்லாம் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இருந்தாலும் அது பண்ணலாமான பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் விதிக்கப்பட்ட விதியை நீங்கள் அனுபவிச்சு தீரணுங்கிற ஒரு கர்மாவே நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணுமே வழிய சரி அந்த டைமில் போய்ட்டு நான் வந்து இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு சொன்னிங்கன்னா அது மாட்டிக்கும். ஸோ அது ஒரு விஷயம். பிளாக் மேஜிஷியன் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்கள் வம்சா வழியில் வந்து அது வந்து ஒரு கர்மாவாக வந்து இணைஞ்சிரும். நீங்கள் வந்து இன்றைக்கி நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிளாக் அது ஒரு கர்மாவாக மாறி அது உங்களுக்கு குழந்தைகளாக பேர குழந்தைகளாக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக வந்து படுத்தி எடுத்துருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம். ஸோ உதாரணம் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அவர் வந்து எங்களோட இருந்தார். நான் சொல்கிறது வந்து ஒரு மோர் தென் ஒரு 35 இயர்ஸ் பேக், ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப சாதாரண நிலையில் இருந்தார். ஒரு சைக்கிள் வச்சுட்டு தான் போவார். அவர் சின்னதாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தார். ஸோ அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது மாத சம்பளத்தெலாம் வேலை பார்ப்பார். ரொம்ப ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலில் தான் இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணார்னா கொஞ்சமாக ஒரு சின்னதாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தார். அங்கே வேலை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவெர்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணார். ஸோ இதுக்கு நடுவில் இருந்து என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு சில ஆட்களை கூப்பிட்டு வந்து இந்த எந்திரம் பண்ணி நிறைய மந்திரங்கள் உச்சாடனங்கள் இதெல்லாம் வேலையும் பார்ப்பாருங்க. ஸோ இது வேலையெல்லாம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா நிறைய தகடுகளாக இருக்கும். நிறைய தகடுகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து அவர் பண்ணிகிட்டு இருந்தார். க்ரோத் இருந்ததுன்னா பயங்கரமான க்ரோத் இருந்தது. க்ரோத்னால் எப்படி தெரியுங்களா இருக்கும், நிறைய ஆர்டர்ஸு. அவர் ஆஃபீஸில் வேலை பார்த்த இடத்துலேருந்து இவர் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்தால் இந்த பக்கம் மாந்திரிக விஷயமும் பண்ணிக்கிட்டு ஆளுங்களை வச்சு பண்ணுவார். பணம் கொடுத்தா ஒருத்தர் வந்து பண்ணி கொடுத்துருந்தார். அந்த மாந்திரிகம் பண்ணுற ஆளை பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார் தெரியுங்களா, ரொம்ப கோரமாக இருப்பார் ஆள். ஸோ அப்போ அவன் எவ்வளோ காசுக்காக எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான்றது வந்து அவன் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். அந்த ஆளுக்கு பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து ஒரு கொண்ட மாதிரி ஒரு இதே விழுந்திருக்கும், சதையை வந்து ஒரு மாதிரி வெளியில் வந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சயின்ஸ் இது, அக்கல்ட் சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிளாக் மேஜிஷியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஆள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு வந்து நல்ல வளர்ச்சினா எப்படி சொல்கிறேன்னா ஒரு சாதாரண கம்பெனியாக தொடங்குனது. அதுக்கப்புறம் அது வேலையெல்லாம் விட்டுட்டார். அவர் கீழே வந்து ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க, 10-15 பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கார் வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரியோட டைப் போடுற அளவுக்கு வந்து இவரோட வளர்ச்சி இருந்தது. பட் என்ன ஆச்சுன்னா சடனாங்க ஒன் ஃபைன் டே திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் உடனே உயிர் போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் இறக்கணும்னு அவசியமே கிடையாது. திடீர்னு இறந்துட்டார். டோட்டல் எல்லாமே ஷட் டவுன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய கர்மா என்ன வந்ததுன்னா இவருடைய வளர்ச்சி வந்து இன்றைக்கி வந்து அந்த கம்பெனிலேருந்து ஆர்டர்ஸ்லாம் கன்வெர்ட் பண்ணி இது பண்ணாரோ அப்போ வந்து முதல் குழந்தை அவருக்கு ஏற்கனவே இருந்தது. 2வது குழந்தைய வந்து அதை பிறக்கும்போது அது மூளை வளர்ச்சி கூண்டிய ஒரு குழந்தையாக பிறந்துச்சு. அதனால் அதுக்காக எவ்வளோ செலவு பண்ணார். அவருக்கு வேதனைன்னா அந்த குழந்தையால் ரொம்ப வேதனை இருந்தது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அந்த பிளாக் மேஜிஷியனுங்கிறது வந்து உங்கள் வம்சாவழியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. ஸோ அவ்வளோ கஷ்டங்களை வந்து அந்த பிளாக் மேஜிஷியன் கொடுத்துரும். ஸோ அதனால் தயவுசெய்து யாராச்சும் வந்து இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி பணம் வரணும், எனக்கு வந்து இவன் அழியணும், இவன் கெட்டு போகணும், இந்த மாதிரிலாம் வந்து தவறான ஒரு நெகட்டிவிட்டியாக ஒரு சில விஷயம் செய்ய போனீங்கன்னா உங்களது மகன்கள் பேர குழந்தைகள் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அதனால் வந்து தயவுசெய்து அந்த விஷயங்களே போகாதீங்க. அது விஷயத்துக்கு பக்கமே போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நான் கண்ணுக்கு பார்த்தேன் அவங்க எவ்வளோ பெயின் தெரியுங்களா. அவங்க காசு இல்லாத போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் எனக்கு நல்லா தெரியும், காசு இல்லாத போதே அந்த அழகாக சைக்கிளில் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூட்டரில் வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டு இருந்த ஃபேமிலி. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க டோட்டல் அவங்க சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. பணம் இருந்தது பட் சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டத்தோடய தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே வந்து அவரும் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்ததுக்கப்புறம் இந்த ஃபேமிலி வந்து டோட்டலாக வந்து டெமாலிஷ் ஆனதை
பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் டோட்டலாக அந்த கம்பெனி எல்லாமே மூடுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்திச்சு. அதனால் வந்து தயவுசெய்து இந்த பிளாக் மெஜிஷியனுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகவே போகாதீங்க. மாந்திரிகமோ மந்திரமோ இதுக்கு என்னங்க பண்ணலாம், ஒருத்தன் என்னை ஏமாற்றிட்டான், நான் திருப்பி செய்ய வேணாம்னா நீங்கள் அந்த மாதிரி போகாதீங்க. உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஸோ வழிபாடுன்றது வந்து உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. இறைவனிடம் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர நல்லது வரும். நமக்கு வந்து நல்ல சந்ததிக்கணும், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய இந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயத்துக்கு கண்டிப்பாக போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.